அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கந்த புராணம் பார்ட் 4 பார்க்க உள்ளோம். உறவுகளுக்கு சிறு வேண்டுகோள். நமது சேனலில் வரும் ஷார்ட்ஸ் மற்றும் பாடல் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பகிரவும். சரி, வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். அசுரர்களின் ஆட்சி. அந்த காலத்தில் ஒரு பயங்கர அசுர நிழல்கள் 3 உலகங்களையும் மூடியிருந்தது. வேத மந்திரங்கள் ஒலிக்கவில்லை. யாக அக்னிகள் அணைந்தன. தேவலோகத்தில் சிரிப்புகள் மறைந்தன. பூமியில் மனிதர்கள் அச்சத்தில் வாழ்ந்தனர். இந்த அநீதிக்கு ஒரு முடிவு அவசியம். அந்த முடிவை கொண்டு வர ஒரு தெய்வ அவதாரத்தை இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. தேவர்கள் கைலை சென்ற தருணம். சூரபத்மனிடம் தோற்ற தேவர்கள் அனைவரும் தங்கள் சக்தியை இழந்து மனத்தில் பெரும் வேதனையுடன் பிரம்மாவின் தலைமையில் கைலை மலை நோக்கி புறப்பட்டனர். அங்கே பனி சூழ்ந்த புனித கைலையின் உச்சியில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் சிவபெருமான். தேவர்கள் அவரது பாதங்களில் விழுந்து கண்ணீர் மல்க வேண்டினர். ஓம் நம சிவாய. எங்கள் உலகம் அழிவின் விளிம்பில் உள்ளது. சூரபத்மன் உங்கள் வரத்தால் அகந்தையில் மூழ்கி தர்மத்தை அழித்து வருகிறான். எங்களை காப்பாற்ற உமது அருள் மட்டுமே வழி. கைலை முழுவதும் மௌனம் சூழ்ந்தது. சிவனின் 3வது கண் திறப்பு. சிவபெருமான் மெதுவாக கண்களை திறந்தார். அந்த ஒரு பார்வையே பிரபஞ்சத்தை நடுங்கச் செய்தது. அவரது நெற்றியில் 3வது கண் மெதுவாக திறந்தது. அந்த கண்களிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த தீப்பொறிகளின் உஷ்ணம் சூரியனையும் விட பல மடங்கு அதிகம். தேவர்கள் நடுங்கினார். பிரபஞ்சமே அதிர்ந்தது. சிவன் கூறினார், இந்த சக்தி இந்த உலகில் நேரடியாக பிறக்க இயலாது. இதனை சரவண பொய்கையில் சேருங்கள் என்றார். சரவண பொய்கை தெய்வ பிறப்பின் தொடக்கம். அந்த 6 தீப்பொறிகளும் வானத்தை தாண்டி சரவண பொய்கையில் விழுந்தன. அந்த புனித நீர் ஒரு தாயின் கருப்பை போல் அந்த சக்தியை தாங்கியது. அங்கே வாழ்ந்த 6 கார்த்திகை பெண்கள் அந்த தீப்பொறிகளை அன்புடன் கையில் எடுத்தனர். அந்த தீப்பொறிகள் மெதுவாக 6 தெய்வ குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளின் முகங்களில் புன்னகை, உடலில் ஒளி, கண்களில் தெய்வ சக்தி. பார்வதி தேவி 6 முகம் தோற்றம். பார்வதி தேவி அந்த குழந்தைகள் பற்றிய செய்தியை அறிந்து சரவண பொய்கை வந்தார். அந்த 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அன்புடன் தழுவினார். அந்த நொடியில் ஒரு அதிசயம். 6 குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து ஒரே தெய்வ வடிவம் கொண்டன. அவனுக்கு 6 முகங்கள், 12 கண்கள், ஒளிரும் தெய்வ உடல். அவன்தான் ஆறுமுகன், குமாரன், முருகன். தேவர்கள் முருகனை கண்டதும் ஆனந்த கண்ணீர் சிந்தினர். வேலருளல் சக்தியின் ஆயுதம். பார்வதி தேவி தன் இதயத்தில் இருந்த மகா சக்தியை ஒரு ஆயுதமாக மாற்றினார். அதுதான் வேல். அந்த வேல் முருகனின் கையில் சென்றதும் பிரபஞ்சம் ஒளிர்ந்தது. பார்வதி தேவி கூறினார், இந்த வேல் தீமையை அழிக்கும். இந்த அநீதிக்கு முடிவெழுதும். தர்மத்தின் வெற்றி உன் கையில் உள்ளது என்று. தேவசேனாதிபதி போர்க்கு முன் அமைதி. இந்திரன் முருகனை வணங்கி, நீயே எங்கள் தளபதி என்று கூறினான். அந்த நாளிலிருந்து முருகன் தேவசேனாதிபதி ஆனார். அவர் நடக்கும்போது பூமி துளர்த்தது, வானம் ஒளிர்ந்தது. சூரபத்மனின் அச்சம். அசுரலோகத்தில் சூரபத்மன் ஒரு அச்சத்தை உணர்ந்தான். சூரபத்மன் மனதில், இவன்தான் அந்த பிரம்மாவரத்தில் சொன்ன அந்த இளைஞனா என்று ஒரு கலக்கம் தோன்றியது. போர் நெருங்கியது. அடுத்த பகுதியில் சூரசம்ஹாரம், வேலின் முழு மகிமை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதுவரை இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. ஓம் சரவணபவ.